தங்கமான வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு, அதுவும் நம்ம கார்ப்பரேஷன் லிமிட் பக்கத்துலேயும் நம்ம இருகூரில் உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. இங்கேருந்து ஏர்போர்ட் ரொம்ப பக்கம், சிங்கானூர் பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளானிங்கில் அருமையான எலிவேஷன் ஒர்க்கு கொடுத்து கட்டப்பட்ட ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரு வீடுங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு செமையான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், அவ்வளோ அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் இந்த வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட முக்கியமான விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீட்டோட மெயின் கேட் பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கில் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல பெரிய கார் பார்க்கிங்க, ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் மார்க் ஃபுல்லாகவே கிளாஸிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம், இனோவா கார் ப்ளஸ் 3 பைக் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வாட்டர் சம் போர் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றியும் ஒரு ஆள் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப் சரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான தீக்கூட்டில் மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ளோரிங்கே கிளாஸிஃபை வெட்டி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் டார்க் கலரும் அதர் சைடு எல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லேருந்து ஒரு செட் பேக் ஏரியா போய் ரைட் சைடு ஏரியாவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும், லெஃப்ட் சைடு ஏரியாவில் உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை ஒரு மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ண நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்த ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட் கல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 3 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் பேஷன் கார்னர் ஏரியாவில் வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு மாடுலர் பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் ஒரு டார்க் கலர் பெயிண்டிங்கில் சூப்பரான ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதர் சைடு எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான நல்ல ஸ்பேசிஸான பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் ஒரு சூப்பரான செமி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அந்தளவுக்கு நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கான ஸ்டெப்ஸுங்க. உங்களுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் வர ஹேண்டில் பார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போகிற வழியில் இருக்கிற வாலுக்கு ஒரு சூப்பரான தீமில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் பாருங்கள், மேலேயும் உங்களுக்கு பெரிய லிவிங் ஹால் இருக்குங்க. சுற்றி பாருங்கள், நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட் நிறைய கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்த ஒரு நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குறது ரைட் சைடில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ங்க. கீழே இருக்கிற பெட்ரூம் சைஸ் மாதிரி இதையும் ஒரு மாடுலர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் பண்ண ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம்ங்க. இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப் வரையுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 3rd பெட்ரூம்ங்க. இதையும் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் ஏரியாவில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் க்ரீன் கலர் டார்க் கலர் பெயிண்டும் அதர் சைடில் லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டைல் கம் பாத்ரூம் அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அவுட் சைட் டைல் கம் பாத்ரூம். இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவுட் சைடில் ஒரு வாஷ் பேஷன் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில்.
ஸ்டெப்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் ஒண்டிப்புத்தூர் பக்கத்தில் இருகூருன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு செமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணுங்கள். இதில் ஒரு வீடு சேல் ஆகிடுச்சுங்க, ஒரு வீடு மட்டும் அவைலபிள் இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.